Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala State, no betting, no gambling. 2/3/2025 சண்டே அக்ஷயா கம்பெனியோட இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கு சண்டே அக்ஷயா கம்பெனியோட ரிசல்ட் வந்து 478 வந்திருக்கு அண்ட் போன வாரம் ரிசல்ட் வந்து 562 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 127 வந்திருக்குது. மார்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு போன மாதம் இதே வாரம் நமக்கு சண்டே அக்ஷயா கம்பெனியோட ரிசல்ட்டு 478, அதுக்கடுத்த வாரம் 600, அதுக்கடுத்த வாரம் 876, போன வாரம் 562 அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி சனிக்கிழமை ரிசல்ட் வந்து 127. முதல்ல லாஸ்ட் மந்த் 478 வந்த மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 478க்கு நமக்கு ஒன் டே பிஃபோரில் பார்த்திங்கன்னா 245ஓட க்ளூ நம்பரோட பிசி ஏபி ரெண்டுத்துலேயுமே கால்குலேஷன் தரேன். பிசி 51, அடுத்த நம்பர் 62, அடுத்த நம்பர் 73ஓட பவர் வந்து 78. ஒரு போர்டு பார்த்தோம்னா ரிசல்ட்டு 478. இது ஒரு கால்குலேஷனு. அது நம்மளோட க்ளூ நம்பரோட ஏபி 35ஓட ரிவர்ஸ் கண்டினியூஷன் ரிவர்ஸ் 53. இதுக்கு ஒரு 20 நம்ம எடுத்தோன்னா கூட நமக்கு 73 கிடைக்குது. பவரில் 78 பிசி கிடைக்குது. ரிசல்ட்டு 478. இது 2 கால்குலேஷன். இந்த 2 கால்குலேஷன்லையுமே நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த கடைசியாக இன்னொரு கால்குலேஷன் சொல்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் 127. ஃபஸ்ட்டு பிசி 33 எடுத்துக்கோம். அங்கே 51க்கு 62, 73 அப்படி போச்சு. இங்கே 33க்கு 44, 55 அப்படி போகணும். 33க்கு 44, 55, 51க்கு 62, 2 போர்ட்லேயுமே ஒன்று ப்ளஸ் ஆகுது. மறுபடியும் 2 போர்டில் ஒன்று ப்ளஸ் ஆகுது. ஓகே, கடைசி நம்பர் பவர். இப்போ 33க்கு 2 போர்டு 44, 55. இந்த 55க்கு லாஸ்ட் போர்டு பவர் ஆனால் 50ன்னு நமக்கு வரணும். இன்றைக்கி 50 ஜீரோ எந்த மேட்ச்லையுமே இங்கே பாருங்கள். இது போன மாதம் இங்கே சி போர்டில் பவரில் 8ன்னு வந்துடுச்சு. நமக்கு அப்படி பார்த்தோம்னா இங்கே 2 இருக்குது, தவிர்த்து 3 தான் இருக்குது பேலன்ஸ். இன்றைக்கி க்ளூ நம்பரில் 2, 3 தான் இருக்குது. ஆனால் நமக்கு 5 வரதுனால இந்த 50ன்ற நம்பர் ஃபாலோ ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்ஸு கம்மி. ஆனால் இந்த 33க்கு 44ன்றதே டேரெக்டாக ஒரு 43 அல்லது 44 அப்படியே ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது. இப்படி ஃபாலோ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 43க்கு ஒரு 48, 44க்கு ஒரு 49 தான் வரணும். ஒரு 248, ஒரு 249 போன மாதம் இந்த ரூட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் க்ளூ நம்பரோட ஏபி ரிவர்ஸ் எடுத்தோம் இல்லையா, ஏபி ரிவர்ஸ் 32க்கு ஒரு 20 எடுக்கும்போது நமக்கு 52 கிடைக்கிது. 30 எடுக்கும்போது 62 கிடைக்கிது. போன வாரம் 62 தான் நமக்கு ஃபாலோ ஆகிருக்கு. அதனால் 20 எடுக்கும்போது நமக்கு 52, 52 அல்லது 57 வரலாம். டேரெக்டாக 52 வந்ததுன்னா ஒரு 452, 57 வந்தால் ஒரு 257 வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, அது கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் 2 கால்குலேஷனு. அண்ட் இதுக்கடுத்து போன வாரம் 562க்கு ஒன் டே பிஃபோரில் 869 சனிக்கிழமை ரிசல்ட்டு. க்ளூ நம்பரோட ஏபி எடுத்துப்போம். ஏபி 42க்கு ஒரு 20. இதுலேயே சிம்பிளாக முடிஞ்சிச்சு. நமக்கு அந்த ரூட்லேயும் இன்றைக்கி எடுத்தால் கூட 23க்கு ஒரு 20 எடுத்தால் 43. நம்ம 43க்கு ஒரு 48 எடுத்துட்டோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் யாருக்காவது 43 ஃபாலோ ஆச்சுன்னா தயவுசெய்து 43 பிசியில் ஏ போர்டு உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 48 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை மட்டும் கொடுக்குறேன். 48, 49 கொடுத்துட்டோம். போன வாரம் ரூட்டில் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கடுத்து லாஸ்ட் மந்தோட ஒரு ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் க்ளூ நம்பரோட ஒரு கால்குலேஷனில் போன மாதம் 245 சனிக்கிழமை ரிசல்ட்டு. பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது தான் புரியும். 45 எடுத்துக்கிறோம். ப்ளஸ் க்ளூ நம்பர் அதோடது 351.
இந்த 351ஓட பிசி 51ஓட பவர் வந்து 06 ப்ளஸ் 22ன்ற கால்குலேஷனில் நமக்கு 73 கிடைக்குது. ரிசல்ட்டு 78. பிசி மேட்ச் ஆகுது. இந்த ரூட்டில் போன வாரம் மேட்ச் ஆகலான்னு பார்த்தா போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டோட பிசி 69, க்ளூ நம்பரோட பிசி 25, பவர் பண்ணால் 70, 22க்கு நமக்கு 61 கிடைக்குது. +1ல் 23ல் ஃபுல்லாக கிடைக்குது. இப்போ நம்ம இந்த 2 ரூட்லேயுமே வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 27 டேரெக்டாக எடுத்துக்கிறோம். க்ளூ நம்பரோட பிசி 33 பவர் பண்ணால் 88, ப்ளஸ்ஸு போன வாரம் ரூட்னா 23, 38, போன மாதம் ரூட்னா 37. ஆனால் போன மாதம் ரூட்டு படி இந்த 37 வந்து அங்கே 73க்கு 78 நாள் 37 வந்து 32ன்னு வரணும். அப்படி வந்துன்னா ரொம்ப நாளாக வர வேண்டிய நம்பர் ஒரு 932ன்ற நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஹை சான்ஸ். ஓகே, இதுக்கடுத்து க்ளூ நம்பரோட எல்லா கால்குலேஷனும் எடுத்துட்டோம். பிசி 33க்கு ஒரு 20, 53க்கு நமக்கு நம்ம 48 எடுத்தோம். ஒரு 58ம் வரலாம். 258. ஓகே, ஒரு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போன மாதத்தோட ரூட்டு படி போன வாரத்தோட ரூட்டு படி எடுத்துட்டோம். இப்போ சி போர்டு மேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேஷனும் உங்களுக்கு கிளியராக சொல்லும். போன மாதம் இந்த க்ளூ நம்பரோட பிசி 51க்கு ஒரு 20 கால்குலேஷன் எடுத்து 71, 471 வரலான்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். நம்ம சேனலில் போன மாதம் ஃபஸ்ட் வீக் சண்டே அக்ஷயகமல வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 71 கொடுக்கும்போது இந்த 71 வரல, ஆனால் 78 வந்ததுனால இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏ போர்டோட க்ளூ நம்பரோட ஏ போர்டு வந்து 3, பவரில் 8ன்னு வந்துச்சு. நமக்கு அப்போது வந்து 71க்கு அதை மேட்ச் பண்ணும்போது 78ன்றது நமக்கு பிசியில் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா இங்கே 5, இங்கே 5, இங்கே பவரில் 0, சி போர்டு பவரில் வருது. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் எந்த மேட்சிங்கும் இல்லை. இங்கே 5 இருக்குது, இங்கே 3க்கு 553 இருக்குது. ரிசல்ட்டு 876ன்னு வந்துடுச்சு. ஓகே, நம்ம வந்து 875ன்னு ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த வாரம். +1ல் போயிடுச்சு. அதுவுமே பார்த்திங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபியில் தான் மேட்ச் ஆகிருக்கு. இந்த ஏபி 55க்கு ஒரு 20, 75, 76, +1ல் அப்படி வரலாம். அந்த ரூட்டில் போயிருக்கேன். நான் அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 2 டேரெக்டாக 2 பிசி போர்டில். அப்போது நமக்கு வந்து இந்த 23க்கு ஒரு 20 எடுக்கும்போது 43ன்றது 44ன்னு +1 ஆகலான்னு நம்ம எடுத்தது தான் வந்து 49 எடுத்துருக்கோம். அது பவரில் 49 வரலான்னு அந்த ரூட்டும் ஃபாலோ ஆகுது. அப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து சி போர்டு வந்து இந்த 2, 3, 3 இதுக்குள்ளேருந்து வரணும். அப்போது சி போர்டு 2 அல்லது பவரில் 7, 3 அல்லது பவரில் 8, இந்த 4க்குள்ளேருந்து சி போர்டு வரணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட இம்பார்ட்டண்ட்டான மெயின் ரூட்டில் நம்ம 248, 249, அதுக்கடுத்து 452, 257, 932, 258 டோட்டலாகவே வந்து 6 நம்பர் தான். கம்மியாக தான் எடுத்துருக்கோம், கம்மியாக தான் கெஸ்ஸிங் மேட்சிங் ஆகிருக்கு. சி போர்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லா நம்பரும் எடுத்துருக்கோம். சி போர்டு 2 7 வரலாம், அல்லது 3 8 வரலான்றதான் நம்ம கால்குலேஷனு. மிஸ் ஆனால் வந்து நமக்கு இந்த 9ன்றது மேட்ச் ஆகும். இந்த 9 அதாவது +1ல் போனால் 8 வராமல் +1ன்னு போகும்போது, ஏன்னா இங்கே இருந்தது இல்லையா அந்த 5க்கு 6ன்னு +1 ஆகும்போது இந்த 3க்கு 4 9 +1 ஆகலான்ற கால்குலேஷன் அப்படி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பிசியில் 32, 49, 48, 52 இந்த 4 செட்டு வரலாம். ஓகே, சி போர்டு கொடுத்துட்டேன், பிசி கொடுத்துட்டேன், மொத்தமே 6 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து முடிந்தால் 4 டிஜிட் ப்ளே பண்ணுற நண்பர்கள் இந்த 932 ஒரு 0932ன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அது வந்து மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து மெம்பர்ஷிப் சேர்த்துக்காங்க. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ வரும் டெய்லியும். அண்ட் வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்பில் சேர முடியாதவங்க டெலகிராம்லேயும் நம்ம கெஸ்ஸிங் வந்துகிட்ருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். விருப்பம் இருக்க நண்பர்கள் பார்த்து ஜாயின் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவோட அதை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.